ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஷா வீட்டு விருந்து. இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா, என்னோடய மாமா பையனோட ஆட்டோ புதுசாக வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஆட்டோவில் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து மாமா சித்தி எல்லாம் சேர்ந்து ஒரு 8 பேர் போயிட்டுருக்கோங்க. எங்கன்னா ஏர்வாடியிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் கிட்ட வாலிநோக்கம்னு ஒரு பீச் இருக்குங்க. அந்த பீச் தாங்க போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்களாம் ஏர்வாடி அந்த பக்கம் எதுவும் நீங்கள் போனீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்க. பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸுங்க இது. அந்த வாலிநோக்கத்து அந்த இதுக்கு போகிற வழியிலேயே நிறைய வந்து உப்பு இது மேனுஃபேக்சர் பண்ணுவாங்கல்ல, அந்த ஃபேக்ட்ரிலாம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அப்படியே நாங்கள் ரீச் ஆகிட்டு ஒரு 3:30க்கு நாங்கள் ரீச் ஆனோம். கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock தான் நாங்கள் வெளியேறினோங்க. அந்தளவுக்கு 2 வகையான ஒரு சாந்தமான ஒரு அலைகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான அலைகள்னு சொல்லலாம். அப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான பீச் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் நல்லா அருமையான பிளேஸுங்க. அது ஆக்ரோஷமான அலையாக இருந்தாலும் நம்ம வியூ வந்து பார்க்குறதோட தான் நம்ம வந்து இது பண்ண முடியும். நம்ம இந்த பக்கம் தான் நம்ம நல்லா என்ஜாய் பண்ண முடியுங்க. அந்த பக்கம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து ஆழம் அதிகம்னு சொன்னாங்கங்க. அது மட்டும் இல்லாமல் அதை நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு அங்கேருந்து மூவ் பண்ணி வரும்போது ஒரு 2 தர்கா இருந்துச்சுங்க. 2 தர்காவுமே பார்க்க ஒரு நல்ல வித்தியாசமான ஒரு பில்டிங் அழகாக இருந்துச்சு. அது பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு கிணறு இருந்துச்சுங்க. கிணறு அப்படின்னா அந்த கிணத்துல தண்ணி அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. அதாவது கடல் பக்கத்தில் ஒரு கிணறுல இப்படி ஒரு தண்ணின்றது ரொம்ப ஒரு அருமையான ஒரு விஷயம் தான் நான் சொல்லுவேன். இப்படி உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா அதை எனக்கு ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.